சார் இதுக்கு எனக்கு பதில் சொல்லுவீங்களா? நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், வெந்தயம், ஆவாரம் பூ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, என்னது கிரீன் டீ. இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை தைராய்டுக்கு மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? அப்படி யாராவது குறைச்சிருந்தா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் சார். இன்னொரு கேள்வி கேட்குறேன், சரியா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்க நடைபயிற்சி மட்டும் பண்ணதால? அப்படி இருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க எனக்கு. நடைபயிற்சி மட்டும் பண்ணதால. இன்னொரு மூட நம்பிக்கை என்ன தெரியுமா நம்மகிட்ட இருக்கிறது? இந்த ரைஸ் சாப்பிட்றதுனால தான் எல்லோரும் சுகர் மாத்திரை போட்டுட்ருக்கோம். ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம். இந்த ரைஸ் சாப்பிட்றதுனால தான் நமக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி வயர் இருக்குது அப்படி நம்ம மூட நம்பிக்கை வச்சுட்ருக்கோம். கரெக்டாக? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே. ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க வட இந்தியாவில்? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி வேற வச்சுட்ருக்காங்க? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். இந்த 3 கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் சொல்ல நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அது யாருக்குமே தெரியாது, அதுதான் பிரச்சனையே. அதுக்கு முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க, சரியா? இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன். பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்கிறேன். முதல்ல 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த நோயுமே சரியாகாது, எனக்கும் சரியாகாது. ஸோ அதான் பேலன்ஸ்டு டயட்டோட பவர். சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட். அதான் பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி தான் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட்.